நேர்களே, தற்போது ஒரு முக்கிய செய்தி நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த செய்தியை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறேன். நமது தொலைக்காட்சிக்கு சில தொலைபேசி தகவல்கள் வந்திருக்கின்றன. சென்னை புறநகரில் உள்ள சில பல்கலைக்கழகங்களிலே ஆன்லைன் வகுப்புகள் நடத்தப்படுவதாகவும் அதே போன்று சில பள்ளிகளில் சிறப்பு வகுப்புகள் நடத்தப்படுவதாகவும் தகவல் வந்திருக்கின்றன. எனவே குறிப்பாக திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலே சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது என மாவட்ட ஆட்சியர் மிக தெளிவான உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். எனவே தயவு செய்து ஆன்லைன் வகுப்புகள் நடத்தப்படுவதாக சில தகவல்கள் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. தனியார் பல்கலைக்கழகங்கள் சிலவற்றிலே இந்த வகுப்புகள் நடத்தப்படும். காஞ்சிபுரம், திருவள்ளூர் பகுதியில் நடத்தப்படுவதாக தகவல் வருகின்றன. தயவு செய்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவினை நீங்கள் ஒருமுறை பார்த்துவிட்டு அந்த வகுப்புகளை நடத்துவதா இல்லையா முடிவு செய்து கொள்ளுங்கள். தயவு செய்து நடத்தக்கூடாது என மிக தெளிவாக சிறப்பு வகுப்புகளை நடத்தக்கூடாது என்றே உத்தரவு போடப்பட்டிருக்கிறது என்பதையும் நாங்கள் தெளிவுபடுத்த விரும்புகிறோம். அதே போன்று தற்போது நாம் இந்த செய்திகளை உடனுக்குடன் கொடுத்து கொண்டிருப்பது என்பது யாரையும் அச்சுறுத்துவோ பயமுறுத்துவோ அல்ல. மழை அழகு, உண்மையிலேயே தண்ணீர் அவசியம், மிக மிக அவசியம். மழை பெய்ய வேண்டும் என்பது மிக மிக அவசியம். ஆனால் புயல் போன்ற பேரிடராக வரும்பொழுது அப்பொழுது மழையின் தாக்கம் அதிக அளவு இருக்கும். அதை தாக்குப்பிடிப்பதற்காக அதே போன்று உயிரிழப்புகளோ பெரிய இழப்புகளோ நடந்துவிடக்கூடாது, சேதங்களோ நடந்துவிடக்கூடாது என்பதற்காக தான் முன்னெச்சரிக்கைக்காக இந்த தகவலை கொடுத்து கொண்டிருக்கிறோம். என்றால் சில நேயர்கள் நீங்கள் சொல்வதை பார்க்கும்போது பயமாக இருக்கிற, அச்சமாக இருக்கிற, தொலைக்காட்சிகளை திறந்தாலே எங்களுக்கு அச்சமூட்டுகின்ற செய்திகளை தான் கொடுக்கிறீர்கள் என்று கூறினார்கள். நாம் மிக தெளிவாக உள்ளதை உள்ளபடிதான் தெரிவித்திருக்கிறோம். என்றால் எஸ் ஆஸ் நோ, நோ ஆஸ் நோ என்று தான் நாங்கள் இருக்கிறோம். உள்ளதை உள்ளபடி தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக தான் சத்தியம் தொலைக்காட்சி உண்மையான தகவல்களை மட்டும், அச்சுறுத்தும் தகவல்கள் அல்ல, உண்மையான தகவல்கள் என்ன இருக்கிறதோ அந்த உண்மையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்ற தகவலையும் நாங்கள் நிச்சயமாக இந்த நேரத்திலே உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். என்றால் எங்களுக்கு சில நேயர்கள் அனைத்து நேயர்களும் விமர்சனங்களும் வரும்போது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். விமர்சனம் அளிக்கிறது, அதற்கேற்ப நாங்கள் செய்திகளை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறோம். தற்போது வெறிச்சோடிய ஈசிஆர் சாலை எனக்கு தெரிவித்தது. ஏன்னா ஈசிஆர் சாலை என்பது அதுவும் வார இறுதி நாட்களில் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளிலே அந்த சாலை பரபரப்பான அண்ணா சாலையை போல சென்னையின் பிரதான சாலையான அண்ணா சாலையை போல் பரபரப்பாக இயங்கக்கூடியது. ஆனால் அந்த சாலை தற்போது வெறிச்சோடி இருக்கிறது என்ற தகவலை நமது செய்தியாளர் மோகன் அங்கிருந்து கொடுத்தார். அந்த தகவலை தான் தற்போது கொடுத்திருக்கிறோம். இந்த சூழ்நிலை தான் தற்போது விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கின்ற தகவல் கொடுத்தது. அதே போன்று ரயில்களும் தற்போது நிறைய ரயில்கள் வண்டலூரிலேயே நிறுத்தப்பட்டிருக்கின்றன. சென்னைக்குள் வராமல் வண்டலூரிலேயே நிறுத்தப்பட்டிருக்கிறது. என்றால் பல இடங்களில் ரயில் பாதைகளில் தண்ணீர் தேங்கி இருப்பதால் பல ரயில்கள் வண்டலூரில் நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் தகவல் வந்திருக்கிறது. அது குறித்து விரைவிலே நாம் தகவல் கொண்டிருக்கிறோம். தற்போது அதே போன்று தமிழக அரசாங்கம் சார்பிலே ஒரு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் இன்று 100% பால் விநியோகம் செய்யப்பட்ட பால் விநியோகம் இன்று தடைபடவில்லை என்ற தகவலையும் சென்னை தமிழக அரசாங்கம் சார்பாக ஒரு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் பல இடங்களில் பால் விநியோகம் தடைப்படுமா என்ற ஒரு அச்சமெல்லாம் நிலவியது. ஆனால் பால் விநியோகம் 100% நடந்திருக்கிறது என்ற வகையில் ஒரு தகவலை தமிழக அரசு சார்பில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று சென்னையில் அதி கனமழை விரைவில் பெய்யக்கூடிய வாய்ப்பு, தற்போது கனமழை பல இடங்களில் பெய்து கொண்டிருக்கிறது. அதி கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ற தகவலும் தற்போது வானிலை ஆய்வு மையத்தால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மிக முக்கியமான நாம் இந்த மழைக்காலத்திலே இந்த புயல் நேரத்தில் இந்த தகவலை சொல்வது சரியா என தெரியவில்லை. ஆனால் இந்த தகவல் அனைவரும் உணர வேண்டிய தகவல். பொதுமக்கள் மட்டுமல்ல, அரசாங்கம் மட்டுமல்ல, பொதுமக்கள் ஒவ்வொருவரும் உணர வேண்டிய தகவல். ஏனென்றால் இந்த மழை இயற்கை நமக்கு கொடுத்த கொடை. இதை நாம் ஒவ்வொரு முறையும் வீணடித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மழைநீரை தேக்கி வைப்பதற்காக, சேமித்து வைப்பதற்காக அரசாங்கமும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். பொதுமக்களும் அவரவரால் முடிந்த அளவுக்கு மழைநீர் சேகரிப்பை நாம் வீடுகளிலேயே செய்ய தொடங்குவது மிக மிக முக்கியம். அரசாங்கம் நிச்சயமாக சென்னை போன்ற இடங்களிலே மேலும் பல நீர்த்தேக்கங்களை உருவாக்குவது எப்படி போன்ற பல்வேறு திட்டங்களை உடனடியாக செயல்படுத்தி இந்த வீணாகும் நீர், என்றால் தற்போது பெய்கின்ற மழை நீரானது மிகப்பெரிய இறைவன் கொடுத்த, கடவுள் கொடுத்த, இயற்கை கொடுத்த கொடை. அந்த கொடையை வீணடித்துக் கொண்டிருக்கிறோம். கடலில் போய் கலக்கப் போகிற இந்த மழை நீர் அனைத்துமே வீணாக போக போகிறது. எனவே இவற்றை சேகரித்து வைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற மிக முக்கியமான முடிவுகளை எடுத்து உடனுக்குடன் பணிகளை தொடங்குவது மிக மிக அவசியம். என்றால் இயற்கை அவ்வளவு மழையை கொடுக்கிறது, ஆனால் குடிநீருக்கு தட்டுப்பாடு என்பதும் இங்குதான் நிலவுகிறது. இவ்வளவு மழையை பார்க்கின்றோம் நாம். இன்னும் ஒரு 3-4 மாதங்களிலே குடிநீர் தட்டுப்பாடு என்ற செய்திகளையும் போட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறோம். எனவே ஒரு பொறுப்புள்ள தொலைக்காட்சியாக சத்தியம் தொலைக்காட்சி பொதுமக்களுக்கும் அரசாங்கத்திற்கும் இந்த அன்பான வேண்டுகோளை வைக்கிறோம். மழை நீரை வீணடிக்காமல் சேகரிப்பது எப்படி என்பதை
இனிமேலாவது பார்த்து உடனடியாக அதற்கான திட்டங்களை செயல்படுத்த வேண்டும். அரசாங்கம் கட்டாயம் செயல்படுத்த வேண்டும். பொதுமக்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து அவரவர் வீடுகளிலேயே இந்த திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்ற அன்பான வேண்டுகோளையும் இந்த புயலுக்கு மத்தியிலும் இந்த தகவலை உங்களுக்கு என்றால் இவை எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய தகவலாக இருப்பதால் இந்த அவசியமான தகவலை நாங்கள் பகிர்கிறோம். அதே போன்று தற்போது சென்னையிலிருந்து 140 கிலோமீட்டர் வேகத்தில் 140 கிலோமீட்டர் தொலைவில் சென்னையிலிருந்து தென்கிழக்காக 140 கிலோமீட்டர் தொலைவிலே இந்த புயல் தற்போது இருக்கிறது. மையம் கொண்டு நகர்ந்து வருகிறது. தற்போது புயலின் வேகம் மீண்டும் சற்று வேகம் எடுக்க 10 கிலோமீட்டரிலிருந்து 12 கிலோமீட்டராக நகர்ந்து வருகிறது. எனவே ஃபெஞ்சல் புயல் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இன்று எந்த தொலைக்காட்சியை தொடர்ந்தாலும் தற்போது ஃபெஞ்சல் புயல் என்று தகவலை தான் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நமது சத்தியம் தொலைக்காட்சியில் இணைந்திருக்கும் நேயர்களுக்கு மீண்டும் ஒருவரை மிக தெளிவாக கூறுகிறோம், உண்மை தகவல்களை மட்டும்தான் கொடுத்து கொண்டிருக்கிறோம் நாங்கள்.